ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கல, அதுக்கு என்ன ப்ரொட்டஸ்ட் என்னன்னே தெரியல. தட்ஸ் ஆல் ஃபார் ஃபேர் நீட், நாட் ஃபார் பேன் நீட். தமிழ்நாட்டுல மட்டும் தான் மொத்த முட்டாளுங்களும் கூடி உட்காந்துக்கிட்டு நீட்டுக்கு யாரும் போராட்டம் பண்ணல. This is what DMK versus TVK or else ஃபுல்லா தளபதிக்கு அகைன்ஸ்டா தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணல. அதனால உங்களால ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெல்லியில ப்ரொட்டஸ்ட் பண்ற யங்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க ப்ரொட்டஸ்ட் பண்ற யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. இததான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பேன் நீட்டுக்காக போராடலாம், ஃபேர் நீட்டுக்காக போராடக்கூடாது. டிஎம்கே ஜென்சிஸ் என்ன நினைச்சாங்கன்னா இது ஒரு போராட்டமா மாத்தணும், டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான போராட்டமா மாத்தணும்னு நிறைய பாடுபட்டாங்க. அந்த கூட்டத்துல புகுந்து எதுக்காக ஆரம்பிக்கிறோம், ஏன் ஆரம்பிக்கிறோம் எதுவுமே புரியல உங்களுக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட போய் நீங்க போராட்டம் பண்ணீங்க, அவங்க போராட்டம் முடிஞ்சிட்டுன்னு இப்ப கிளம்பிட்டாங்க. இததான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ஃபேர் நீட் வேற, பேன் நீட் வேற. சோ கவனமா பண்ணுங்க, இது அரசியல் போராட்டமா மாத்தாதீங்க அப்படின்னு நாங்க எவ்வளவோ சொன்னோம். டிவிக்கு காரங்க இதை சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வந்துச்சு. நாங்க ஏதோ ஜனநாயகனுக்காக பேசுற மாதிரியும் விஜயண்ணாவுக்காக பேசுற மாதிரியும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்பவாவது உண்மை நிலைமை என்னன்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே டிவிக்கு இதுக்குதான் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பேன் நீட் மட்டும் தான் போராட முடியும், ஃபேர் நீட்டுக்கு போராட முடியாது. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி உங்களை அத்து விட்டு போயிட்டாங்களா? இதுதான் விஷயம். இதுதான் நாங்க அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆமா புகுந்த வீடும் டிஎம்கே புகுந்த நாடும் விளங்காது. அவங்க இன்னைக்குல இருந்து இல்ல என்னைக்குமே இந்த ஆட்சியில எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்றதுல கிளியரா இருப்பாங்க. நேத்து ஒரு